வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். ஐபிஎல் மேட்ச்ல ஸ்கோர்ஸ் ஆர் லெவல், அதுக்கப்புறம் சூப்பர் ஓவர் போடுவாங்க. சூப்பர் ஓவர் 1, சூப்பர் ஓவர் 2 அப்படின்னு போயிட்டு இருக்கும். அது திருப்பி ஸ்கோர்ஸ் ஆர் லெவல் வந்தா அந்த மாதிரி போயிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசியல். இது விஜய் 108 தொகுதிகளில் ஜெயிச்சாரு. அவருக்கு காங்கிரஸ் 5 தொகுதி ஆதரவு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நகரவே இல்லை. அதாவது சட்டசபையில தான் ப்ரூவ் பண்ணணும், ஆனால் கவர்னர் 118 இருந்தால் தான் நான் பதவி பிரமாணமே செஞ்சு வைப்பேன் அப்படின்னு கண்டிஷன் போட்டாரு. ஏன்னா அவர் பிஜேபி கவர்னர்ல. ஸோ இப்போ 113, அதுக்கப்புறம் நேற்றைக்கு சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டது. அதன்படி கம்யூனிஸ்ட் சிபிஐ சிபிஎம் 2 பேருமே ஆதரவு தெரிவிச்சாங்க. 2 தொகுதி அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ அது 4 தொகுதிகள் வந்தது. அதுக்கப்புறம் ஐயுஎம்எல் ஆதரவு தர்றதா சொன்னாங்க, அவங்க தரல. விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு தர்றதா சொன்னாங்க. ஸோ அவர் 118 இருக்குன்னு போனாரு. அங்கே போனால் 116 தான் இருக்கு. இன்னும் 2 எம்எல்ஏ வேணும். அது விடுதலை சிறுத்தைகள்கிட்ட ஆதரவு வாங்கணும். அவங்க இன்னைக்கு காலையில தான் தங்களோட முடிவை அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவங்க துணை முதல்வர்லாம் கேட்டாங்கன்னா அது எவ்வளவு தூரத்துக்கு சாத்தியமாகும்னு தெரியல. ஏன்னா இவங்க எல்லாமே திமுக கூட்டணியோட க்ளோஸா இருக்காங்க. திருமாவளவன் நேற்றுக்கு நைட்டு போய் முதலமைச்சர் ஸ்டாலினை போய் பார்த்துருக்காரு. அப்படிங்கிறப்ப ஸ்டாலின் என்ன சொல்றாரோ அதை கேட்கக்கூடிய நிலைமையில தான் இருக்காங்க. கம்யூனிஸ்டுடைய தலைவர், மூத்த தலைவர் எம்ஏ பேபி, அவர் என்ன சொன்னார்னா, திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போட சொல்லி கேட்டாங்க. டிஎம்கே வாண்டட் லெஃப்ட் பார்ட்டி டு சப்போர்ட் ஏஐஏடிஎம்கே கவர்மெண்ட். அது எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதுனால நாங்க பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டோம். அதிமுக திமுக 2 பேரும் சேர்ந்து எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக்கி இவங்க திமுக வெளியிலேருந்து ஆதரவு படுற மாதிரி எக்காரணத்தை கொண்டும் விஜய முதலமைச்சராக விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உறுதியோட அவங்க செயல்பட்டதாக தெரிகிறது. இதற்கு நடுவில் நேற்று நைட்டு ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா, அமமுக அதுல மன்னார்குடியில ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காரு, காமராஜ். அந்த காமராஜ் பேர்ல ஒரு போலியாக அவர் ஆதரவு தந்த மாதிரி ஒரு லெட்டரை விஜய் கொடுத்ததாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நைட்டு பேட்டி கொடுத்தாரு. அதாவது எங்க எம்எல்ஏவை யாரும் தொடர்பு கொள்ளல, அவர் பாண்டிச்சேரியில இருந்தாரு. நாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா லெட்டர் கொடுத்துருந்தோம். பட் இவங்க ஃபோர்ஜரியா ஒரு லெட்டரை ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆனா தாவேகா தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, அந்த எம்எல்ஏ தாமாக முன் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து லெட்டர் கொடுத்தாரு, அதற்கான வீடியோ இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுல எது உண்மை அப்படின்னு தெரியல. அதாவது ஒரு வேளை ஆதரவு தர்ற மாதிரி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு விஜய் அசிங்கப்படுத்தணும். ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கே 2 கூட்டணி அமைக்க போதுங்கிறப்ப 2 கட்சியோட பேரும் மக்கள் மத்தியில கெட்டு போச்சு. விஜய் பேரையும் கொஞ்சம் கெடுப்பமேனு பிளான் பண்ணி பண்ணாங்களா, இல்ல விஜய் குரூப் நிஜமாவே பணம் கொடுத்து அவரை கூப்பிட்டாங்களா? ஏன்னா இன்னைக்கு வால்பேப்பர் தினகரன்ல ரூபாய் 100 கோடி பேரம், அமமுக எம்எல்ஏவை கடத்திய தாவேக, ஆளுநரிடம் டிடிவி புகார், திருமாவளவன் இழுத்தடிப்பு, காங் எம்எல்ஏக்கள் தெலுங்கானாவில் பதுங்கல், முதல்வராவதில் சிக்கல்னு சொல்லி தினகரன் திமுகவுடைய நாளேடு அது செய்தி போட்டிருக்கு. அப்படிங்கும் பொழுது இதுல எது உண்மை? விஜய் கட்சி நிஜமாவே பணம் கொடுத்து அமமுக எம்எல்ஏவை இழுத்தாங்களா, இல்ல அமமுக எம்எல்ஏ தாமாக முன்வந்து ஆதரவு கொடுத்தாரா? இன்னைக்கு திருமாவளவன் ஆதரவு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாராங்கிறதுலாம் இன்னைக்கு போக தான் நமக்கு தெரியும். பட் எது எப்படி இருந்தாலும் இது ஐபிஎல் மேட்ச் சூப்பர் ஓவர் மாதிரி போயிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசியல். சங்கர், ஏஆர் ரஹ்மான், கமல்ஹாசன் அந்த குரூப் அவங்க ஒன்று சேர்றாங்க அப்படின்னு முதல்ல பேப்பர் விளம்பரம் பார்த்த பொழுதே அந்த காலகட்டம், அதாவது முதல் படமா ஜென்டில்மேனு, அடுத்த படம் காதலன், 3வதாக இந்தியன் அப்படின்னு பேர் வச்சு ஒரு பேப்பர் விளம்பரம். ஒரு மார்னிங் நம்ம சங்கரோட கமல் பண்ணணும், ரஹ்மான் மியூசிக்ல கமல் நடிக்கணும் நாங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த காலகட்டம். அப்ப ஒரு நாள் 7 மார்னிங் பார்த்தா நேற்றைய குற்றம் இன்றைய நியாயம் நாளைய சட்டம் அப்படின்னு போட்டு இந்தியன் அப்படின்னு வந்தது. அதை பார்த்த உடனே பயங்கரமா இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் போஸ்டர்லாம் பிரமாதமா இருந்தது. அது மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தினுச்சு. அதே மாதிரி படம் வந்த பொழுது 1996 மே 9, அதாவது 1996 ஏப்ரல் 14 வர வேண்டிய படம். அப்ப எலெக்ஷன் நடந்ததுனால எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் மே 9ஆம் தேதி ரிசல்ட், அப்ப அந்த காலகட்டத்தில் இந்த படம் வந்தது. தள்ளி வச்சு இந்த படம் வந்தது. இந்த படம் வந்த பொழுது எஃப்டிஎஃப்எஸ் பார்த்ததெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கு. ஸோ அப்போ நான் காலேஜ் செகண்ட் இயர் 96 செகண்ட் இயர் படிக்கிறேன். எஃப்டிஎஃப்எஸ் போகிறோம் மொத்தமாக எல்லாரும். போய் பார்த்த பொழுது அந்த படத்தை ஃபர்ஸ்ட் டே பார்த்த பொழுதே இந்த படம் மாபெரும் வெற்றி பெறும், அதான் அதுக்கு முன்னாடியே பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த பாட்டு வந்த பொழுதே எல்லா பாட்டும் பயங்கரமான ஹிட்டு. மாயா மச்சிந்திரா, அக்கடான நாங்கள் உடபோட்டா, பச்சை கிளிகள் தோலோடு, கப்பல் ஏறி போயாச்சு அப்படின்னு எல்லா பாட்டுமே முரட்டு ஹிட்டு.
ஸோ அந்த பாட்டெல்லாம் டெய்லி காலையிலேருந்து சாயங்காலம் வரை திருப்பி திருப்பி ரிப்பீட்டில் போட்டு மனப்பாடம் பண்ணி, அதுக்கப்புறம் படம் வந்த பொழுது இந்தியன் தாத்தாவுடைய தோற்றம், பாத்திர படைப்பு, நடிப்பு இதெல்லாம் பார்த்து மிரண்டு போய் அந்த படம் 100 நாட்களுக்கு மேலே ஓடி மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணி, யானை 100வது நாளைக்கு யானை ஊர்வலம்லாம் விட்டு, ஸோ அந்த மாதிரியான ஒரு மறக்க முடியாத படம். சவுத் இந்தியாலேயே இந்த மாதிரி ஒரு படம் வந்தது கிடையாது அந்த 96 காலகட்டம் வரைய. இந்த படம் தான் முதல்ல 50 கோடி வசூல் பண்ண படம். அதிகமான தேட்டரில் 100 நாட்கள் ஓடின படம், அதிகமான தேட்டரில் 50 நாட்கள் ஓடின படம். தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, ஹிந்தியில் மாபெரும் வெற்றி பெற்ற படம். தமிழில் இந்தியன், தெலுங்குல பாரதீடு, ஹிந்தியில் ஹிந்துஸ்தானி. ஸோ அதனால தான் அவர் அந்த படத்துடைய 2வது பாகம் எடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணார். ஸோ அவர் என்னன்னா ரொம்ப தள்ளி முயற்சி பண்ணிட்டார். 28 வருஷம் கழிச்சு அந்த செகண்ட் பார்ட் எடுக்க முயற்சி ரிலீஸ் பண்ணது தான் அதில் வந்த தப்பு. அது 2000 அந்த ரேஞ்சிலே அதை பண்ணியிருக்கணும். பட் இப்போ பண்ணும் பொழுதும் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாடர்னாக பண்ணியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். அதுக்கு சங்கர் 2 படத்தை ஒரே நேரத்தில் கேம் சேஞ்சரும் இது பண்ணதுனால சில தவறுகள் நடந்ததுனால அந்த படம் மக்களுக்கு பிடித்தமான படமாக, அதாவது இந்தியன் பார்ட் 1ங்கிறது எப்படிப்பட்ட படம், இந்தியன் தாத்தானாலே எவ்வளோ ஒரு மரியாதை எல்லாருக்கும் இருக்கும். அதாவது ஒரு கமர்ஷியலாகவும் சக்ஸஸ் ஆகி கமலஹாசனுக்கு சிறந்த நடிகர் தேசிய விருதும் கிடைத்த படம். ஸோ அப்படி ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சது. என்னென்ன விருது இருக்கோ, என்னென்ன வசூல் சாதனை இருக்கோ எல்லாத்தையும் பீட் பண்ண படமாக இந்தியன் அமைஞ்சது. ஸோ இன்னைக்கு இந்தியன் வெளியாகி 30 வருடங்கள் ஆச்சு. May 9th 1996, இன்னைக்கு 2026, 30 இயர்ஸ் ஆஃப் இந்தியன். May 9th இன்னைக்கு சாய் பல்லவி அவர்களுடைய பிறந்த நாள். சாய் பல்லவி அமரன் படத்துல கதாநாயகியாக நடித்து தன்னுடைய சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தினார்கள். அந்த படம் மட்டும் இல்லை, இன்னும் ஏராளமான படங்கள். அவங்க எந்த படம் நடித்தாலுமே அதில் அவங்களுடைய கேரக்டராக இருக்கட்டும், அவங்களுடைய நடிப்பாக இருக்கட்டும் பிரமாதமாக இருக்கும். ஸோ அமரன், அந்த அமரனுக்கு முன்னாடி நம்ம அதுக்கப்புறம் பர்த்டே வந்த பொழுது அந்த பிக்சர் ஹாப்பி பர்த்டே சாய் பல்லவின்னு சொல்லி May 9th போட்ட பதிவு, உலகநாயகன் கமலஹாசன், சோனி பிக்சர்ஸ் அதெல்லாம் போட்டு அந்த காஷ்மீர் அந்த பின்னணியில் வர்ற மாதிரி ஒரு பிக்சர் வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ ஹாப்பி பர்த்டேன்னு. அப்புறம் உலகநாயகனோடு சேர்ந்து அவங்க டைரக்டரோடு சேர்ந்து எடுத்த படம். அவருடைய நடிப்பை கமல் சார் பாராட்டினது. கமல் சாருடைய நடிப்புலேருந்து அவங்க என்னென்ன கற்றுக்கிட்டேன்னு அவங்க பேசின விஷயங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. ஸோ இன்னைக்கு இந்தியாவில் ஒரு மிகச்சிறந்த நடிகையாக அவங்க இருக்காங்க. அமரனுக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய விருது அவங்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துகள். தமிழக அரசியலில் நிலவர குழப்பத்தினால கருப்பு படத்துடைய டீசர் வெளியாகலை. ஏன்னா 14ஆம் தேதி கருப்பு படம் வெளிவரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நேத்திக்கும் முந்தா நாளாக வர வேண்டியது. பட் இன்னும் யார் ஆட்சி அப்படிங்கிற குழப்பம் நிலவிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அது கிளியர் ஆகிடும்னு நினைக்கிறேன். விஜய் ஆட்சி அமைக்க கூப்பிடுவாரா அல்லது யாருமே இல்லை ஜனாதிபதி ஆட்சின்னு சொல்ல போகிறாங்களா என்னன்னா நமக்கு தெரியலை. ஸோ கருப்பு படத்தோட டீசர் இன்னைக்கு அல்லது நாளைக்கு வெளிவருங்கிறாங்க. 14ஆம் தேதி படம் மிக சிறப்பான ஒரு கமர்ஷியல் படமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்ஜே பாலாஜி தன்னுடைய பதிவுல போட்டிருக்காரு. ரசிகர்கள் கொண்டாட தயாராகுங்க, பண்டிகை வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு செலிப்ரேஷன். அதாவது ஆஃப்டர் லாங் கேப்புக்கு அப்புறமாக ஒரு பெரிய ஹீரோ படம். ஸோ சூர்யாவுக்கு தியேட்ரிக்கல் ஹிட் ரொம்ப காலம் ஆச்சு. இந்த படம் மாபெரும் வெற்றி பெற வாழ்த்துகள்.